வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த ஈகோ ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, டீசல் இன்ஜின் தான். இதுக்கு வந்து கிளச் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இந்த கிளச் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், ஹார்டாக இருக்கும். அதாவது கஸ்டமர் அது ரொம்ப ஹார்டாக இருக்கு, சிட்டியில் டிரைவ் பண்ண ரொம்ப ஜாயின்லாம் பெயினாக இருக்கு காலில் அப்படின்னாங்க. வாங்க இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ இந்த கியர் கிளச் இருக்குது இல்லையா, இது வந்து இங்கே வந்து பாருங்க பக்கத்தில். இதுக்கு சப்ளையர் யாருன்னு பாருங்களேன். இது பாருங்க, ஃபோர் மோட்டார் கம்பெனி, ஃபோமோகோன்னு போட்டிருக்காங்களா, லக்குன்னு ஒன்று போட்டிருக்காங்களா, LUK. இவங்க தாங்க இதுக்கு சப்ளையரு. நம்ம இப்போ இதே புது கிளச்சும் வாங்கிட்டோம் ஃபோர்டோடது. இந்த இருக்குது இல்லையா பார்ட் நம்பர், கிளச்சு ஃபோர்டோடது தான். இதோட பார்ட் நம்பர் சேம், இதே கிளச் பிளேட் தான். இதுவுமே பாருங்க ஃபோமோகோ அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. இதுல இந்த லுக் அப்படிங்கிறதுல ஒரு கிரீன் கலர் டாட் வச்சு மறைச்சிருக்காங்க, போட்டிருக்காங்க இல்லையா LUKன்னு. இதே கிளச், ரெண்டு கிளச்சும் பாருங்க சேம் தான், தெரியுதா? ஒரு பிட்டு கூட டிஃபரெண்ட் இருக்காது, ரைட்டா? இதை வந்து வெட் டைப் கிளச்னு சொல்லுவாங்க. பைக்ல வர்றது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, சாரி இது ட்ரை டைப் கிளச்னு சொல்லுவாங்க. பைக்ல வர்றது வெட் டைப், ஆயில் உள்ளுக்குள்ளே இருக்கும். இது ட்ரை டைப்ங்கிறதுனால ட்ரையா தான் இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் தாங்க டேம்பர்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, நீங்க சடனா ஆக்சிலரேட்டர் கொடுப்பீங்க இல்லையா, அப்போ வந்து பவர் இம்மிடியேட்டா இந்த கிளச் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வாங்க இந்த ப்ரெஷர் பிளேட்டை பார்த்துருவோம். இதுதாங்க கவர் அசம்பிளி. இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதை டயப்ராம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுவுமே பாருங்க அது ஃபோமோகோ அப்படின்னு இதுலயே பஞ்சாயிருக்குமே, ப்ரெஷர் பிளேட். அப்புறம் இதோட பார்ட் நம்பர், ரிலீஸ் பியரிங், இது கூட சேர்த்து நம்ம ரிலீஸ் பியரிங்கும் ஜென்ரலாக மாட்டிடுவோம். இதோட பார்ட் நம்பரும் பார்த்துக்கோங்க, ப்ரைஸும் பார்த்துக்கோங்க. பார்ட் நம்பர் இருந்தால் போடுவாங்களே 2S6Z சம்திங், இதுதாங்க. இதை வந்து கோஆக்சல் டிரைவ்னு சொல்லுவாங்க இந்த ரிலீஸ் பியரிங்கை மட்டும். ஏன்னா இது ஏன் அப்படி கோஆக்சல் டிரைவ்னு சொல்லுவாங்கன்னா, ரெண்டுமே ஒரே ஆக்சல்ல தாங்க இருக்கும். மற்ற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதோட ஸ்லேவ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, அது பேரலா இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லேவ் சிலிண்டர் பின்னாடி அட்டாச் ஆகி வந்துறதுனால இதை கோஆக்சல் டிரைவ்னு சொல்லுவாங்க. மாரி சுசிலையுமே இந்த மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ப்ரெஷர் பிளேட்டு, கிளச் பிளேட், இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இங்க வாங்க, இந்த இருக்குது இல்லையா ஃப்ளைவீல். ஃப்ளைவீல்ல பாருங்க டிஃபெக்ட் ஆயிருக்குதுங்க, பாத்தீங்க இல்லையா, ஹீட் ஸ்பாட்லாம் நிறைய தெரியுது. இதை கிளாசிங்னு சொல்லுவாங்க. இதுல தாங்க இந்த கிளச் பிளேட் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி. இந்த இருக்குது இல்லையா, இது இந்த டிஃபெக்டா கிளாசிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு ஃபேசிங் பண்ணி போடுவாங்க. பட் நம்ம அது பண்ண மாட்டோம், இப்படிதாங்க இருக்கும். இதோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாமே மொத்தமா. நீங்க கிளச் பிரஸ் பண்ணும்போது ரிலீஸ் பியரிங் இருக்கு இல்லையா, அது வந்து இதை பிடிச்சி அழுத்ததுனால ஆப்போசிட்ல வந்து இது டிராவல் ஆகுங்க ப்ரெஷர் பிளேட். அழுத்தி ரெண்டுமே இப்படி ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க ப்ரெஷர்ல. இது ஆப்போசிட்ல டிராவல் ஆகும்போது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். ஸோ இப்படி ஒன்னா சுத்துறது, இது கொஞ்சம் ஃப்ரீ ஆகுனதுனால இது ஃப்ரீயா சுத்த ஆரம்பிச்சிடும், பவர் வந்து டிராப் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதாங்க இப்படி இருக்கும் எக்ஸாக்டா. இந்த இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இதுக்குள்ள இருக்கும். இந்த ஷாப்ட் இருக்குது இல்லையா, பாத்தீங்களா, ஷாப்டும் சேர்ந்து சுத்துங்க, தெரியுதா? இந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகின உடனே பவர் டிராப் ஆகுறது இது மூலமா தான். இந்த கிளச் பிளேட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இது நம்ம நிறைய வீடியோல சொல்லுவோம் செமி மெட்டல்ஸ் அப்படின்னு. இதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்டீல், அப்புறம் அயன் பவுடர், அது போக காப்பர் இருக்கு இல்லையா, இந்த இருக்கு பாருங்க, காப்பரு, பிராஸு, அரமைடுன்னு சொல்றோம் இல்லையா. அரமைடுனா என்ன, அஸ்பெட்டாஸ், இதுல தாங்க இது மேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பிராண்டும் வண்டியோட வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டீலு, பிராஸு, காப்பர், அப்புறம் பசால்ட் ஃபைபர், செல்லுலோஸ், அப்புறம் வேற இதோட ரேட்டிங் எல்லாமே வந்து வேரி ஆகுங்க. அதை பொறுத்து தான் கிளச்சோட லைஃப் இருக்கும். நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டு இல்ல OEMலாம் வாங்குறோம் இல்லையா, அது எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி தாங்க ப்ரைஸும் டிஃப்ரெண்ட் ஆகுது, இதோட டியூரபிலிட்டி லைஃபும் டிஃப்ரெண்ட் ஆகுது. இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ கிளச்சு எதனாலலாம் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலா கியரை போட்டுட்டு டிராஃபிக்லலாம் கிளச்சில் கால் வச்சு ஹோல்டு பண்ணியிருப்போம் இல்லையா, நியூட்ரல் பண்ணாம நம்ம வெஹிக்கிள கியர்லேயே வச்சு சிக்னல்ல நின்றுட்டு இருப்போம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் கிளச் அப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருப்போம். அதனால கிளச் பெடல் வந்து ஹார்ட் ஆயிருங்க. ஒருத்தர் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம், ஸ்டட் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும் ஹீட் ஆகுதுனால அப்படின்னு. கரெக்டா கேட்டிருந்தாப்புல. ஹீட் ஆகுனா அது வந்து இப்போ இதுமே ஹீட் ஆகுறதுனால இந்த டயப்ராம் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டிஃப் ஆயிரும், இதோட ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாயிரும், ரிஜிடிட்டி சொல்றோம் இல்லையா, அதுவுமே அதிகமாயிரும். இது ஹீட் ஆகுனா இதோட டெம்பர் குறைய தானே செய்யணும், நம்ம ஹார்ட் ஆயிரும்னு சொல்றோம் இல்லையா, அது கரெக்ட் தான்.
பட் ஆனா ஹீட்டா ஆகும்போது ஹீட்ல தான் வந்து இதோட டெம்பர் வந்து குறைஞ்சி சாஃப்டா இருக்குமே தவிர ஹீட் ஆனதுக்கு அடுத்து க்யூரிங் ஆகும் இல்லையா, அது திருப்பி கூல் ஆகுனதுக்கு அப்புறம் வந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரிஜிட் ஆயிடுங்க. நம்ம நார்மலா அந்த பட்டறையிலலாம் போய் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கம்பியை வந்து விரப்படிப்பாங்கம்பாங்க இல்லையா, அந்த டைம்ல தான் வந்து ஹீட்டா இருக்கும்போது தான் இலக்கமா இருக்கும். அந்த ஒரு 4-5 ஸ்டேட் சொல்லுவாங்க இல்லையா, பேர் லைட்டு, அது வந்து க்யூரிங் ப்ராசஸ்ல அது என்ன ஸ்டேஜ்ல வச்சு அதை வந்து ஹார்டனிங் பண்றோமோ அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு. அது எக்ஸாக்டா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல. ஆனா ஹார்டனிங்ல வந்து ஒரு 4-5 ஸ்டேஜ்ல வருங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து இது வந்து நிக்கும் போது இது வந்து ஹார்ட் ஆயிரும். அதனாலதான் கிளச் பெடல் வந்து ஹார்டா இருக்கு. இப்போ இந்த கிளச் பிளேட்டுமே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வியர் ஆயிருச்சுங்க. இது வந்து கம்ப்ளீட்டா அதோட திக்னஸ் வந்து குறைஞ்சதுனால பவர் டிராப் ஆகும், மைலேஜ் இருக்காது, வெஹிக்கிள் வந்து புல்லிங் இருக்காது. ஆக்சலேட்டர் பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஆர்பிஎம் ரைஸ் ஆகும். ஆனா பவர் வந்து கியர் பாக்ஸுக்கு வராது. ஏன்னா கிளச் வந்து பவர் வந்து கியர் பாக்ஸுக்கு கொடுக்காது. கிளச் ஃபெயிலியர் ஆயிருக்கிறதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கியர்லாம் போட்டீங்க அப்படின்னீங்கன்னா விழாதுங்க. ஆனா நீங்க வெஹிக்கிள் ஆஃப் பண்ணிட்டு கியர் போட்டீங்க அப்படின்னீங்கன்னா கியர் விழுந்துரும். ஆன் பண்ணிட்டு கிளச் பெடலை பிரஸ் பண்ணி கியர் போடும்போது கியர் வந்து விழாது. அது வந்து கிளச் 100% கிளச் தாங்க அதுக்கு ப்ராப்ளம். அதே மாதிரி கிளச்சில் வந்து இந்த ரிலீஸ் பேரிங்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கிளச் பெடல் வந்து ஃப்ரீயா போயிடும். ஏர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிலீஸ் பேரிங்ல ஆயில் வந்து லீக் ஆயிரும். ஸோ கிளச் பெடல் வந்து ரொம்ப ஃப்ரீயா போயிடும். அந்த மாதிரி இருக்குன்னா ரிலீஸ் பேரிங் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் மேபி. நிறைய பேர் ஏர் ப்ளீட் பண்ணா நார்மல் ஏர் இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஏர் ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் அது வந்து நார்மல் ஆகல அப்படின்னா மாஸ்டர், அதாவது இந்த கிளச் ரிலீஸ் பேரிங், அப்படி இல்லைன்னா அதாவது இந்த ஸ்லேஷ் சிலிண்டர், அப்படி இல்லைன்னா மாஸ்டர் சிலிண்டர், கிளச் எம்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, சரி அதுதான் போயிருக்கோங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஆயில் உள்ள இருந்திருக்கு அப்படின்னு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி டீப்பா பாத்துடலாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத.